மேடம் ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்தாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன். வா. டீச்சர் டீச்சர் அவ ஏதாவது தப்பு பண்ணாளா? அவ அப்படி பண்ண மாட்டாளே, என்னாச்சு? ஏன் என்ன சீக்கிரம் வான்னு சொன்னீங்க? ஒருவேளை விட்டுக்கிட்டு அடிச்சிட்டாளா? இருக்காதே டீச்சர், அவ நல்லா படிக்கிற பொண்ணு டீச்சர். பதறாதம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வா. அஞ்சலி டீச்சர், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். நல்ல விஷயத்தை அதுக்கு போன்ல சொல்லிக்கிட்டு அதான் உன்னை வர சொன்னேன். கூட்டிட்டு போமா. அஞ்சலி, இது அம்மா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? வா வா. என்னங்க? வா அஞ்சலி. தாரிணி, என்னம்மா அஞ்சலி எப்பவே கூட்டிட்டு வந்துட்ட? என்னாச்சு? ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஆண்டி, அஞ்சலி பெரிய மனுஷி ஆயிட்டா. என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, அதான் ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். ஏ ராசாத்தி. தாரிணி, நீங்க வேற எங்கேயும் போலியே? இல்ல ஆண்டி, நேரா இங்கதான் வரோம். சரி சரி. ஏமா அக்கா, அஞ்சலி அப்படி கூட்டிட்டு போ. நான் போய் மஞ்சள் தண்ணி கரைச்சி எடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன். நல்ல விஷயம் நடந்திருக்கு. சம்பூர்ணம் இல்லாம போயிட்டாளே. இருந்திருந்தா கொண்டாடி இருப்பா, துள்ளி குதிச்சிருப்பா. கடவுளே, உன் சன்னதிக்கு வந்த நேரம் இங்க இவளுக்கு நீதான் எல்லாத்தையும் காத்து கொடுக்கணும். ஏன் அஞ்சலி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? பயப்படாத. இதெல்லாம் நடந்தாதான் அவ முழு மனுஷி. அஞ்சலி, இப்பதான் நீ பூத்திருக்க. பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்திக்கும் நடக்கிறது தான். வாழ்வரசியா வாழ உனக்கு ஆண்டவன் தந்த சகுனம்மா இது. பயப்படாத, தெம்பா இரு. நீ படிச்ச பொண்ணு உனக்கு தெரியாதா? ஒண்ணும் இல்ல அஞ்சலி, கவலைப்படாத. தாரிணி, சொல்லுங்க ஆண்டி. அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகாத. மாமாவும் இல்ல, மாமா வந்துதான் ஓலை கட்டணும். சரி, நீ முதல்ல மாமாவுக்கு போனை போடு. ஸ்கூல்ல இருந்து வரும்போதே ஃபோன் பண்ண ஆண்டி, சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நான் இப்ப வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆண்டி. சரிம்மா. என்ன தாரிணி? இப்போவும் அப்படிதான் வருது ஆண்டி. கோயிலுக்கு உள்ள போயிருப்பாங்க, அதான் செல்ல ஆஃப் பண்ணிருப்பாங்க. நீ சுரேஷ் அழைச்சுக்கிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி, நான் சுரேஷ் மாமா கூட்டிட்டு வரேன். இல்ல தாரிணி, அங்க இப்ப பிரச்சனை இல்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி. சுரேஷ் மாமாவுக்கு ஏன் மேல தானே கோவம். இதான் விஷயம்னு சொன்னா மாமா வந்துருவாரு. அவரு குணம் எனக்கு நல்லா தெரியும். அஞ்சலிக்கு எப்படின்னா கண்டிப்பா வந்துருவாரு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் தாரிணி, நீ போயிட்டு வா. சரிங்க ஆண்டி, வரேன் அஞ்சலி. அஞ்சலிமா, சுரேஷ் மாமா வந்ததும் பச்சை ஓலை தடுப்பு போட்டு அதுக்குள்ள போயிடலாம். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். இரு, நான் போய் பொரிக்கடலை சக்கரை கலந்து கொண்டு வரேன். போ. சுரேஷ், சொல்லுங்க. இந்த கடையில நிறுத்துங்க சுரேஷ். இங்கயா? சார். சுரேஷ், ஆன்ட்டிக்கு இந்த பழம் பிடிக்குமா? பிடிக்கும். அண்ணா, இதுல 1 கிலோ போடுங்க. மாதுளம்பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த பழம் பிடிக்குமா ஆன்ட்டிக்கு? பிடிக்கும். ஆனா நீங்க அம்மாக்கு பிடிச்சதாவே வாங்குறீங்க. அண்ணா, இதுலயும் 1 கிலோ போட்டுருங்க. போடலாமா? நினைக்கவே ஆச்சரியமா இருக்கு சுரேஷ். என்ன சொல்றீங்க சௌமியா? தாரிணி தன்னோட கற்பனையான குற்றச்சாட்டால அற்புதமா வாழ வேண்டிய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாளேன்னு தான். உங்க குடும்பத்து மேல எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு சுரேஷ். என்ன சொல்றீங்க? ஆமா சுரேஷ், அன்பான அப்பா அம்மா, விளையாட்டுத்தனமான தங்கச்சி, இவங்களையெல்லாம் யாராலையும் மிஸ் பண்ண முடியாது.
ஆனா தாரணி இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு ஆன்ட்டிக்கு விஷம் கொடுத்து ச்சே. சுரேஷ், ஆன்ட்டி உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சௌமியா. இல்ல, பாய்சன் சொன்னீங்க, அது உடம்புல வேற ஏதாவது சிக்கல் பண்ணிட போகுது. இல்லை சௌமியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க. சுரேஷ், நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? என்ன சொல்லுங்க. இல்ல, ஆன்ட்டி நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க. என்ன அதுதான் நல்லது. என்ன சௌமியா சொல்றீங்க? ஆமா சுரேஷ், தான் உடல்நிலையை உங்ககிட்ட சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு நினைச்சு கூட மறைக்கலாம். எதுக்கு அந்த பிரச்சனை? அவங்கள மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கு கூட்டிட்டு போங்க. அதுவும் இந்த காலத்துல சில ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னாவே அது ஃபுட் பாய்சன் ஆயிடுது. ஆன்ட்டி விஷம் சாப்பிட்டிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சுரேஷ். அவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, நியாயமா தாரணி தான் சொல்லணும். ஆனா நீங்க கேக்குறீங்க. கேட்க வேண்டிய விஷம் கொடுக்குறா மோசக்காரி. சுரேஷ், என்ன ஆன்ட்டி கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? இல்ல, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அது இல்ல சுரேஷ், அவங்கள நான் ஹர்ட் பண்ணிருக்கேன். ஆமா சுரேஷ், அன்னைக்கு நமக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் எல்லாரும் முன்னாடியும் சரியா நடந்திருந்தா என் அத்தையை நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க தாரணிய கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஆன்ட்டியை இந்த நிலைமைக்கு தள்ளினதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. என்னோட மோசமான நினைப்பால என் அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்தி எனக்கு ஒரு பாவமும் செய்யாத உங்க அம்மாவையும் நான் பெருசா தண்டிச்சிட்டேன். அவங்க என்னால காயப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கெல்லாம் சௌமியா. உங்க தயக்கம் எனக்கு புரியுது சுரேஷ். நான் அங்க வந்தா தாரணி இதையும் தப்பா நினைச்சு. என்ன சௌமியா, அவ என்ன நினைச்சா என்ன? அவன் நினைப்புக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது. சரி வாங்க, நான் அம்மா கிட்ட பேசுறேன். தாரணி பேரை சொன்னாலே கொதிக்கிறாரே. சாரி சௌமியா, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நான் நினைச்சதோட மேல இருக்கீங்க. எனக்கு உங்க மேல மதிப்பு கூடி இருக்கு. என்ன சொல்றீங்க சுரேஷ்? இல்ல சௌமியா, தாரணி அத்தை பொண்ணு. ஆனா அவ என் குடும்பத்தை பத்தி நினைச்சதும் இல்ல, கவலைப்பட்டதும் இல்ல. ஆனா நீங்க. சரி வாங்க கிளம்பலாம். ஒரு வழியா என்னையும் அவளையும் ஒப்பிட்டு என்ன பாராட்டுறாரு. இனி எல்லாமே இப்படியே நடக்கணும். வாங்க. இல்ல, ஏங்க தயங்குறீங்க? வாங்க. அக்கா இங்க வாங்க. என்னடி என்ன அங்க பாருங்க. ஏய் இங்க வா. அவங்க கிட்ட பெருசா எதையும் காட்டிக்காத. அப்புறம் நம்ம அண்ணாச்சி கிட்ட அது சொல்லிருந்தோம்ல, அதை வாங்கிட்டு வரணும். சுரேஷ், சௌமியா உன்னை பார்க்கணும் நான். சௌமியா வாமா. ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க. என்னம்மா இது சட்டுன்னு காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? சாரி ஆண்டி, என்னோட சுயநலத்துக்காக உங்களை எல்லாம். என்னம்மா பண்றது, எல்லாம் எங்க நேரம். சுஜாதா ஆண்டி, உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சுரேஷ் சொன்னாரு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். கொடுங்க. எங்கம்மா முன்ன போல இல்ல. சாரி ஆண்டி, கல்யாண விஷயத்துல உங்களை எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. விடுமா, பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது. வா வந்து உட்காரு. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? அண்ணா, இருக்காங்க. இந்த விஜயா உலவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருமா. அண்ணா, என்ன பண்ற நீ? இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க, அதான் இங்க கூட்டு வந்தேன். என்ன மன்னிப்பு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன மன்னிப்பு? இங்க பார், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சுரேஷ், வரமா. இந்த பாரு, அப்புறம் பேசிக்கலாம். நீ தேவையில்லாம சௌமியா கிட்ட போய் எதுவும் பேசிக்காத. அவங்க என் உயிரை காப்பாத்தினவங்க, அதை மனசுல வச்சுக்க. அதுவும் இல்லாம அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. யார கூப்பிடுறது? சுரேஷ் மாமா கூப்பிடுறதா இல்ல அத்தையை கூப்பிடலாமா? அவங்க கோவமா இருப்பாங்க. சுஜாதா கூப்பிட்டா என்ன புரிஞ்சுக்கிட்டு, இல்ல மாமாவே கூப்பிடலாம். மாமா, அண்ணி
வாங்க வாங்க, நீ ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? ஏய் நில்லு. அண்ணா சுஜாதா, இது ஏன் பிரச்சனை? பேசாம உள்ள போ. மாமா ஏய், அந்த ஒரு அன்னைக்கு முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? டேய் டேய் டேய், என்னடா அது? வீட்டுக்கு வந்தவள வாசப்படியிலே அம்மா, நிக்க வச்சு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ எதுக்கு இங்க வந்த? மாமா, அஞ்சலி பெரிய மனுஷி ஆயிட்டா. அம்மா வேற வீட்ல இல்ல. நீங்க வந்து தான் சடங்கு செய்யணும். நீ ஏன் எனக்கு உறவில்லை நாய் போச்சு, அப்புறம் நான் எதுக்கு அவளுக்கு வந்து சடங்கு செய்யணும்? என்னடா சுரேஷ், எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இது தாய்மாமா செய்ய வேண்டிய முறை. அப்பா இல்லையே, நீ தானே செய்யணும். மா, என்னமா முறை சடங்கு? அவங்கள விஷம் வச்சு கொல்ல பார்த்தால, அப்ப இதெல்லாம் யோசிச்சாலா? மாமா. ஏய், முதல்ல என்ன அப்படி கூப்பிட்டு நிறுத்து. மாமா, நீங்க வந்து தான் சடங்கு முதல்ல செய்யணும். இங்க இருந்து போறியா இல்லையா? சுரேஷ், என்னாச்சு? என்னாச்சு ஆண்டி? மொழிடி, நல்ல மொழி. இனி இந்த வீட்ல வாழ போறவ இவதான். ஏய், என்ன பாக்குற? அன்னைக்கு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தணும், இன்னைக்கு இங்க இருக்காளேன்னு பாக்குறியா? என்ன சுரேஷ், என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சௌமியா, இவ தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாலாம், அதனால நான் போய் சடங்கு செய்யணுமா? சௌமியா, என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். ஏதோ ஒரு கோவத்துல உன்னை நான் அடிச்சிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத. மாமாவை வர சொல்லு. அவர் வந்துதான் எல்லா சடங்கையும் செய்யணுமா? என் வீட்டு ஓனர் அம்மா சொன்னாங்க. நீ சொன்னதா மாமா வருவாரு. ஏதாவது சொல்லி அனுப்பு ப்ளீஸ். ப்ளீஸ் சௌமியா, கைய கால நினைச்சு கேக்குறேன். தப்பெல்லாம் என் மேலதான். நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அஞ்சலி பாவம், எங்களுக்கு தாய் மாமா உறவு இவரு தானே. இவரு தானே வந்து முறை செய்யணும். முதல்ல இங்க இருந்து வெளில போ. நான் எங்கேயும் வர முடியாது. சௌமியா, உள்ள போங்க. மா, உள்ள போமா. ஐயோ, நான் யாருக்குன்னு பேசுவேன்னு தெரியலையே. டேய் சுரேஷ், நீ வரமுறை தெரியாம நடந்துக்கிற. இங்க யாருக்கும் எதுலயுமே அக்கறை இல்ல. எல்லாம் தலைகீழா போயிட்டு இருக்கு. அப்பா வரட்டும், பாத்துக்கலாம். என்ன சுரேஷ் இப்படி மா, பண்ணிட்ட? இனி அவசியமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இல்ல சுரேஷ், அவங்க அவ அழுதுகிட்டே. அழுது அவ காரியத்தை சாதிப்பா. உங்களுக்கு தெரியாது சௌமியா? ஆமாண்ணே, எல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் அஞ்சலிக்காக போனா என்ன? சுஜாதா, நீ போய் வேலையை பாரு. என்னம்மா இது? அதாண்டி எனக்கும் கவலையா இருக்கு. அங்க அவ பெரிய மனுஷியாய் நிக்கிறா, இங்க அவன் கோவிச்சுக்கிறான். சொல்லு, நான் யாருக்காக பேசுவேன்? சும்மா நடிக்காதம்மா. நீ சொல்ற மாதிரி சொல்லிருந்தா அண்ணன் போயிருக்கோம். ச்சே. வாங்க கார்த்தி, வாங்கம்மா. உள்ள வாங்க. பாப்பா. சத்யா, வாங்க. உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி, உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. சத்யா உண்டாயிருக்கான்னு பார்க்க ரொம்ப வந்து சந்தோஷம். உட்காருங்க வாமா தம்பி. சத்யா, கார்த்திக், நல்லா இருக்கியாமா? உட்காருங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி. உட்காருங்க. என்ன கார்த்திக், அதான் பிரகாஷே சொல்லிட்டார்ல, உட்காருப்பா. இல்ல பழைய கோவத்துல ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த சத்யா. ஆமா, டாக்டர் பாத்தியா? செக்கப்க்கெல்லாம் போறியா? என்ன சொன்னாங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல ஆண்டி. அம்மா, இவ்வளவு சரியா சாப்பிட சொல்லுங்க. ஏன் சத்யா, பிரகாஷ் இப்படி சொல்றாரு? நீ சரியா சாப்பிடுறது இல்லையா? அட, நீங்க வேற ஆண்டி. சும்மா இருக்கும் போதெல்லாம் அவளை சாப்பிடுன்னு சொன்னா இவ எவ்வளவுதான் சாப்பிடுவா? ஓஹோ, பிரகாஷ் கவனிப்பா அப்படி இருக்கா? நீங்க வேற பிறக்க போற குழந்தைக்கு பேரே வச்சுட்டான் அவன். ரியலி?
என்ன சொல்றீங்க? என்ன பிரகாஷ், என்ன பேரு? மகாலட்சுமி. ஓ, மங்களகரமான பேரு. சூப்பர் பிரகாஷ். என்ன கார்த்திக், என்னாச்சு? இல்ல, நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் எங்க அம்மாவும் ஆசைப்பட்டோம். ஆனா நடுவுல விடுங்க கார்த்திக், பழச பேசி என்ன ஆக போகுது? அதான் இப்ப ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோமே. அது போதும் பிரகாஷ். இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்க. சத்யா உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதும் உடனே கிளம்பலான்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க நீங்க பழைய கோவத்துல... அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்ப ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வாமா காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். ஹலோ, ஒரு நிமிஷமா. சொல்லுங்க. சத்யா, பிரகாஷ் ரொம்ப மாறிட்டாருல? மாறினா அப்படி மாறிட்டான். சத்யாவை தாங்கன்னு தாங்குறான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆஹா, வந்துருச்சு பிரச்சனை. என்னடா எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். வாதாரணி. வாமா, வா தாரணி, வா. தாரணி, எப்படிமா இருக்க? இருக்க ஆண்டி. அக்கா, அஞ்சலி பெரிய மனுஷி ஆயிட்டாக்கா. என்னம்மா சொல்ற? அஞ்சலி பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமா அத்தை. அக்கா, அம்மா மாமா கூட திருப்பதி போயிருக்காங்க. வீட்ல நானும் அஞ்சலி மட்டும்தான் இருக்கோம். ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்ததுன்னு போனேன். அங்க போனதுன்னு தான் தெரிஞ்சது. அக்கா, தாய் மாமா சடங்கு செய்யணும்னு சொன்னாங்க. மாமா இல்லாதால சுரேஷ் மாமாவை கூப்பிட போனேன். அக்கா, நீ பிரகாஷ் மாமா கிட்ட சொல்லி. அதனால என்னம்மா, அவனை நான் வர சொல்றேன். மாமா, அஞ்சலி பெரிய மனுஷி ஆயிட்டா மாமா. நீங்க வந்து... உன்னை யார் உள்ள விட்டா? மாமா, வெளிய போ. பிரகாஷ், அம்மா, என் கோவத்தை கிளறாதீங்க. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க. மாமா, நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிருங்க மாமா. அஞ்சலி பாவம் மாமா. மாமாவா? யாருக்கு யார் மாமா? சொல்லுடி, யார் மாமா? நானா? வெளிய போறியா இல்லையா? பிரகாஷ், என்னடா அது? சின்ன பொண்ணாவா? யாருப்பா சின்ன பொண்ணு? இவளா சின்ன பொண்ணா நீ? போடி வெளியே. போறியா இல்ல? பிரகாஷ், கோச்சுக்காதீங்க. அஞ்சலி பெரிய மனுஷியா இருக்கா, நல்ல விஷயம். நீங்க... கார்த்திக், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல அதான் புருஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? அவன் தானே உனக்கு தாய் மாமா பையன். இங்க எதுக்குடி வந்த? போ. அவனே வரலனா உங்க லட்சணம் அப்படி. போ. மாமா மாமா, கோச்சுக்காதீங்க மாமா. அஞ்சலி பாவம் மாமா. இன்னொரு தடவை என்ன மாமான்னு கூப்பிட்ட, அவ்வளவுதான். இப்பதான் நான் உனக்கு மாமான்னு தெரியுதா? பொம்பளை பொறுக்கிடினா அப்படிதானே நீயும் உங்க அம்மாவும் சொன்னீங்க. இப்ப மாமான்னு கூப்பிட்ட உனக்கு வெக்கமா இல்ல? மாமா, தப்புதான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. போடி, போடி வெளியே. ஒரு பொம்பளை பொறுக்கி வந்து சடங்கு பண்ணா பாக்குறவங்க உங்களை அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? உத்தமமான குடும்பம் இல்ல நீங்க. இந்த அயோக்கிய வந்து என்ன ஆக போகுது? போ. நல்லவ, நாணயமானவ, உன் குடும்பத்துக்கு தகுதியானவன் எவனையாவது மாமான்னு கூப்பிட்டு அவனை சடங்கு பண்ண சொல்லு, சரியா? மனுஷன் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியல. இப்ப சொல்றேன், இது விஷயமா நான் போக போறதில்ல. அதே சமயம் அங்க வேற யாராவது போகலான்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான்.
ஆனா அவரு என்ன திட்டி போன்னு சொல்லிட்டாரு ஆண்டி. அங்க இருந்து சௌமியா கிட்ட கூட கெஞ்சினேன், சுரேஷ் மாமா கிட்ட சொல்லன்னு கூட சொன்னேன். அவளும் அமைதியா இருந்தா. ஐயோ தாரிணி, நீ எதுக்குமா அவகிட்ட போய் பேசின? அவ சொன்னா சுரேஷ் மாமா கேப்பாருன்னு நினைச்சேன் ஆண்டி. அஞ்சலி, நமக்கு யாரும் இல்லடி. அக்கா மாமான்னு யாருமே இல்ல. நாம அனாதைங்களாயிட்ட அஞ்சலி. வாப்பா. அழாத. என்னப்பா இது, உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூடவே இறக்கல? அதுக்கு இல்லம்மா, அவன் தான் கோவக்காரனா சத்தியம் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்களே, அதான் எனக்கு நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இல்லடா, பிரகாஷ் சொன்னா சத்யா கேட்டுதான் ஆகணும். அவளுக்கு மட்டும் ஆசை இருக்காதானே? புருஷன் பேச்ச மீறக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நினைக்குது. இன்னும் சொல்ல போனா பொண்ணோட வாழ்க்கையில இது முக்கியமான சடங்குப்பா. இதுக்கு கூட சத்யாவை வரவிடலைன்னா எப்படி? இருங்கம்மா, நான் பிரகாஷ்க்கு ஃபோன் பண்றேன். வேண்டாண்ணா, மாமா உங்களையும் கோச்சுப்பாரு. இல்ல தாரணி, எத்தனையோ நாள் நீ பண்ண காரியத்தால நான் உன் மேல கோவமா இருந்திருக்கேன். ஏன் பிரகாஷ் கிட்ட உன்னை பத்தி தப்பா கூட சொல்லியிருக்கேன். ஆனா இது அநியாயமா? தப்பா இருக்கும்போது கேட்டவன் சரியா இருக்கும்போது அதையும் கேட்டுதானே ஆகணும். மாமன்னா கோச்சிக்க மட்டும்தானா? என்ன போனை வச்சுட்டு போயிட்டாரு? ஹலோ பிரகாஷ். அவரு போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. நான் தாங்க அசோக் பேசுறேன். சொல்லுங்க அசோக். என்ன சத்யா, அவன் தான் முரட்டுத்தனமா பிடிவாதம் பிடிக்கிறான்னா நீங்களும் அதை எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க அவனை எத்தனையோ விஷயத்துல மாத்திருக்கீங்க. அஞ்சலி விஷயமா அவன்கிட்ட பேசியிருக்கலாம்ல. இங்க கண் கொண்டு பார்க்க முடியலங்க. தாரணி அஞ்சலியை கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்ம அனாதை ஆயிட்டுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அஞ்சலி. என்ன சத்யா, யாருமா போன்ல? அம்மா கூட இருக்காங்களே, அந்த ஹவுஸ் ஓனர் பையன், பிரகாஷோட ஃப்ரெண்டு. இத பாருங்க சத்யா, பிரகாஷ்க்கு உங்க அம்மாவை பிடிக்காதான், தாரணியும் பிடிக்காதான். ஆனா அஞ்சலி என்னங்க பண்ணா? ஏன் அவன் இப்படி நடந்துக்கிறான்? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அசோக். இந்த விஷயமா நீங்க அவர்கிட்ட தான் பேசணும். இல்ல சத்யா, நீங்களும் தப்பா இருக்கீங்களோன்னு தான் தோணுது. ஏங்க, அவன் முரட்டுத்தானே உங்களுக்கு தெரிஞ்சது தானே? அஞ்சலி உங்களுக்கு அவனுக்கு என்னங்க பண்ணா? நான் மறுபடியும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். பிரகாஷ புரிஞ்சுக்காம தாரணி பண்ணது, உங்க அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா இப்ப அவங்க ஊர்ல இல்ல. இங்க உங்க தங்கச்சி பெரிய மனுஷி ஆகி, ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு அக்காவா, ஏன் ஒரு பொண்ணா, அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தான் தெரியும். அவன் 1000 சொல்லிட்டு சத்யா, எல்லாத்துக்கும் மேல எனக்கும் தாரணி மேல கோவம் இருந்துச்சுதான், இல்லன்னு சொல்ல. அதுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடியுமா? தாய்மாமன் சடங்கு எவ்வளவு முக்கியம்னு அங்க இருக்கவங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன் பிரகாஷ்க்கு அவங்க அண்ணியை சுத்தமா பிடிக்காதுதான், அதுக்காக ஒதுக்கி வச்சுட்டு வேற வீட்லயா இருக்கான்? இல்லையே. நான் சொல்றது கேளுங்க சத்யா, இங்க உங்க அம்மாவும் இல்ல, மாமாவும் இல்ல. பாவம் சுரேஷ் வரலன்னு அங்க பிரகாஷ பார்க்க போய் அங்கேயும் துரத்தி விட்டுருக்கீங்க. இத பாருங்க சத்யா, 2 பேருமே விவரம் இல்லாத பொண்ணுங்க. இங்க எங்க அம்மா பாத்துப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கூட பிறந்தவங்க நீங்க இருந்தும் அவங்க அனாதை ஆயிட்டேன்னு சொல்லும் போது உயிரே துடிக்குதுங்க. சத்யா, கொஞ்சம் மனசு வைங்க. இல்ல இல்ல இல்ல. என்ன சத்யா, பிரகாஷ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்? மாமா ஊர்ல இல்ல, சுரேஷும் போல. வீட்ல 2 பேரும் அனாதை ஆயிட்டோன்னு சொல்லிக்கிட்டு. சத்யா, நீ கிளம்பு. சத்யா, இந்த குடும்பத்துக்கு நீயும் நானும் மருமகளா இருக்கலாம். ஆனா நான் உன் குடும்பத்துக்கு யாரோ தான். கேட்ட என்னாலேயே சகிச்சுக்க முடியல. கூட பிறந்தவ நீ, உன்னால எப்படி இருக்க முடியும்? தப்பு சத்யா. அக்கா, நீ கிளம்பு சத்யா. இங்க என்ன வேணா நடக்கட்டும். பிரகாஷ் கிட்ட நான் பேசுறேன். வேணும்னா கால்ல கூட விழறேன். நீ கிளம்பி போ. அஞ்சலிக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நீயே செய். அங்க உன் அம்மா இருந்தா கூட பரவாயில்ல, பெரியவங்கன்னு யாருமே இல்ல. அஞ்சலி சின்ன பொண்ணு, தாரணிக்கு விவரம் எதுவுமே தெரியாது. நினைச்சாலே மனசு வலிக்குது. இல்லக்கா, இது அவருக்கு தெரிஞ்சானே கொன்னா போட்டுருவான். நீ கிளம்புமா. சம்பந்தியம்மா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டுடலாம். இப்ப அவங்களும் இல்ல. அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ இங்க உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. தேவையா அதெல்லாம்? கிளம்புமா. பிரகாஷ் வந்தா நாங்க பேசிக்கிறோம். நாங்க சொல்றோமா, நீ கிளம்பு. அப்பவே உன்னை கண்டிச்சிருக்கணும்.
செய்யாம விட்டுட்டோம். இதுக்கு மேலயும் தப்புமா. நீ கிளம்பு. போயிட்டு வாமா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். சத்யா, நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. போடி போ. நீ போயிட்டு வரும்போது இங்க பிரகாஷ் ரெடியா இருப்பான். ஒரேடியா உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு. அனுப்பி வைக்கிறேன். ஏய் என்னடா வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுலடா. என்ன ஒண்ணும் இல்ல, அஞ்சலிக்கு சடங்கு வச்சிருக்காங்க, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? மச்சான், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பூப்படைகிற சடங்கு வேணா சிட்டில பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா கிராமங்கள்ல அத ரொம்ப பெரிய விசேஷமா கொண்டாடுவாங்க. தாய்மாமன் சீரு அது இதுன்னு ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்கடா. இங்க சிட்டில அப்படி எதுவும் இல்லதான். ஆனா நீ இங்க பிறந்தவன், உனக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா சத்யா ஃபேமிலி அப்படி இல்லடா. கிராமத்துல இருந்து இங்க வந்தவங்க, அவங்களுக்கு இது பெருசா தாண்டா தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? மச்சான், நீயே சொல்ற சத்யா அம்மா ஊர்ல இல்ல, பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு. அதுக்கு மேல தார்னிக்கும் சுரேஷ் கூட பிரச்சனை. சரி விடு, சண்டையோ சச்சரவோ, நீயாவது தாய்மாமா முறைக்கு சடங்கு பண்ணிட்டு வரலாம்ல. என்னடா எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுற? ஆமாடா, மருமகன் கூட பார்க்காம அடிக்க சொல்லு. இவன் போய் சடங்கு செய்யட்டும். இது இவன் பர்சனல் விஷயம். இதை பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? இவன் தான் அவங்க பேச்சு எடுத்தாலே கோச்சுக்கிறான்ல. அதுக்கு இல்லடா மச்சான், 1000 தான் இருந்தாலும் உறவு இல்லையா? ஏன் இப்ப பிரகாஷ்க்கு யார் மேல கோவம்? தார்னி மேலையும் அவங்க அம்மா மேலையும் தானே. அதோட போகட்டும், அதுக்கு அஞ்சலி என்ன பண்ணுவா? இவனே சொல்லியிருக்கான், அந்த வீட்ல அஞ்சலி மட்டும்தான் நல்ல பொண்ணு, ரொம்ப பிரியமா இருப்பான்னு. இப்ப அந்த பொண்ணு பெரிய மனுஷியா இருக்கா, கூட அம்மா இல்ல. இவன் இப்ப போய் நின்னா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படுவா? டேய், உன் பேச்சு பிடிக்கல, நிறுத்துறியா? ஆமாண்டா, எதை சொன்னாலும் மூஞ்ச காமி. இப்ப என்ன, நீ போலனா சத்யா போறாங்க. யார பத்தி என்ன பேசுற? என் சத்யா எனக்காக அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சோடா. என்ன மீறி போயிடுவாளா அவ? டேய் விட்ரா. என்னடா பேசுறான் இவன்? அவங்க அம்மா 4 பேர் முன்னாடி என்ன அறிவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க. நான் போகணுமா? அதுக்கு மேல நான் போகாட்டி சத்யா போயிடுவாளா? உனக்கு தெரியுமா? தப்பா எடுத்துக்காத பிரகாஷ், பொம்பளைங்க குணம் எனக்கு தெரியும். என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அம்மா வீட்ல ஒரு விசேஷம் சடங்கு, அதுலயும் தங்கச்சி விஷயம்னா சும்மா இருக்க மாட்டாங்கடா. அவங்களால அந்த உறவெல்லாம் சட்டன்லாம் அறுத்துக்க முடியாதுடா. இங்க பாரு, சத்யா போக மாட்டாங்கங்கிறது உன் நினைப்பு, அத நான் தப்பு சொல்லல. ஆனா சத்யா உனக்காக போகாம இருந்தா சரிதான், ஆனா போனா கோச்சிக்காத. இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தியோ சத்யாவை பத்தியோ பேசாத. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பிரகாஷ் விடு, இது ரோடுரா. என்னவோ சத்யா போவான்னு சொல்றான். இவனுக்கு என்னடா தெரியும் சத்யாவை பத்தி? ஏன் சத்யாடா எனக்காக எதையும் செய்வா. அவன் ஏன் பொண்டாட்டி, என் பேச்ச மீற மாட்டான். சரி விடுறா, அவன் பேசினது தப்புதான், இனிமே பேச மாட்டான், விடுறா. பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். வீட்டுல அத்தனை பேரும் நான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன், சத்யா பாவம் நீ கொஞ்சம் இறங்கி போயிருக்கலான்னு என் அம்மா அப்பா மட்டும் இல்ல திலகாணி கூட சொன்னாங்க. ஆனா சத்யா என்ன சொன்னா தெரியுமா? வேற ஒரு ஆளா இருந்தா இந்நேரம் ஏதேதோ ஆயிருக்கும், நீங்களா இருக்க போய் தான் இப்படி பொறுமையா இருக்கீங்க, என் அம்மா பண்ணது தப்பு தான்னு எனக்காக பேசினான். என்னவோ போவான்னு சொல்ற. என்ன தெரியும் சத்யாவை பத்தி? எனக்காக அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட எப்படி சண்டை போட்டான்னு அசோக் இருந்தா உனக்கு சொல்லிருப்பான். அவளுக்கு இந்த உலகத்துல நான் மட்டும்தான் முக்கியம், மத்தபடி தங்கச்சி அம்மான்னு யாரும் முக்கியம் இல்ல. போதுமா? டேய், நல்ல மூட கெடுத்துடா. பிரகாஷ் வாடா, பாருக்கு போலாம். டேய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, ஆசை மகா மகா மகான்னு அவ்வளோ பாட்டு பாடினே. அவன் என் சொர்க்கம் தேவதான்னு எப்ப பார்த்தாலும் பேசுன. அந்த தேவதை அவனை அப்பனாக்க போற, அதுக்கு நீ ட்ரீட் தர வேணாமா? கிளம்புடா சட்டுன்னு. என்னடா சட்டுன்னு? அப்ப இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரமா பார்க்கணும். டேய், என்கிட்ட அவ்வளவு காசு இல்லடா. இப்ப என்ன, உன்கிட்ட காசு தானே பிரச்சனை? இருக்கிறத வச்சு சமாளி. கடனா வேணா நான் தரேன், நீ ட்ரீட் கொடு. என்னடா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு. சரி போலாம் வாங்க. வாடா. போடா. நீ போடா, நான் உன் கூட வரேன். என்ன தாரணி, அம்மாவுக்கு என்ன லைன் கிடைக்கலையா? இல்ல ஆண்டி. எதுக்கு இப்ப அழுவுற? ஆண்டி, கூட இருந்து எல்லாத்தையும்
எதிர்பார்க்க வேண்டிய அம்மாவும் இல்ல, தாய் மாமாவும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல அம்மாவுக்கு பதிலா இருக்க வேண்டிய அக்காவும் இல்ல. நாங்க எல்லாரும் இருந்து அனாதை ஆயிட்டோம்ல. எங்களுக்குன்னு இப்ப யாருமே இல்ல ஆண்டி. அழாத தாரணி, அழாத. தாரணி அங்க பாரு யார் வரானு. அழாத தாரணி. நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. அஞ்சலி எங்க? உள்ள இருக்கா. சத்யா வாமா. அஞ்சலி, சத்யாக்கா வந்துட்டாங்க. அஞ்சலி அக்கா. அக்கா, நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சிட்டேன்க்கா. என்னால வராம இருக்க முடியுமா? எனக்கு தெரியும் அஞ்சலி, அக்கா வரமாட்டேன்னு சொன்னாலும் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம அக்காவாச்சே, எப்படி வராம இருப்பாங்க? அக்கா, நீ வந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியாதாக்கா? அதனால என்ன இப்போ? இல்ல தாரணி, மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா. சத்யா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ இப்ப என்ன பண்ற? முதல்ல செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுட்டு நீ உடனே கிளம்பு. ஆமா சத்யா, நீங்க வந்ததே பெரிய விஷயம். அஞ்சலி அக்கா. சத்யா, தாரணி தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நீ இங்க? பிரகாஷ்க்கு தெரியாதுக்கா. சடங்கு செய்யதான் எங்க மாமான்னு யாருமே வரலையே. பிரகாஷ் மாமாவும் வரல, சுரேஷ் மாமாவும் வரல. நாங்க எப்படி அஞ்சலிக்கு சடங்கு செய்ய முடியும்? கஷ்டமா தான் இருக்கு. நல்ல நேரம் போகுதே தாரணி. சத்யா, சடங்கு செய்யறதுக்கு வேற யாருமா இருக்காங்க? இல்ல ஆண்டி, தாய் மாமான்னு இங்க யாரும் இல்ல. அதான் எப்படி சடங்கு செய்யறதுன்னு யோசிக்கிறோம். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்தம்மா, இது தாய்மாமன் செய்யற எடுத்துக்க. கார்த்திக் தாய்மாமனா இருந்து அஞ்சலிக்கு ஓலை கட்டுறதுல உனக்கு ஒன்னும் சங்கடம் இல்லையே? ஆண்டி, உன்னை பொண்ணு கேட்டு வந்த முறைப்படி பார்த்தா கார்த்திக் அஞ்சலிக்கு தாய்மாமன் தான். இதுல ஒன்னும் சிக்கல் இல்லையே. தங்கம்மா போச்சுமா. அப்புறம் என்ன சத்யா, தட்டை வாங்கிக்கோமா. இந்தம்மா. வாங்கம்மா. ரொம்ப நன்றி. ஏய், என்ன இது? வாங்க வாங்க வாங்க. நல்ல என்ன இருக்கு? என்ன சுரேஷ் இந்த பக்கம்? இல்ல, வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு அப்படியா? வரேன். சாப்பிட என்ன இருக்கு? லெமன் சாதம் இருக்கு, தயிர் சாதம் இருக்கு. சரி, ஒரு லெமன் ரைஸ் எடுத்துட்டு வரேன். என்ன மச்சான், என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கேண்டீன்ல? ஆமா மச்சான், வீட்டு சாப்பாடு போர் அடிச்சிருக்கா, அதான் இங்க வந்திருக்கா. ஆமா மச்சான், அவருக்கு தான் போர் அடிச்சா எதையும் மாத்திர பழக்கம் இருக்குல்ல. வந்துட்டா பாத்தியா? வாங்க சௌமியா, உட்காருங்க. எப்ப வந்தீங்க? இப்போதான்.
சுரேஷ் கேண்டீன்ல சாப்பிடுறீங்க? ஏன் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரலையா? வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலன்னா இங்க சாப்பிடுறான். வந்துட்டா பெருசா. இல்ல சுவாமி, அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்ன சொல்றீங்க? அத்தைக்கு என்னாச்சு? அம்மாவால முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல. என்னைக்கு அந்த தாரணி எங்க அம்மாக்கு விஷம் கொடுத்தாலோ அன்னிலிருந்து அடிக்கடி எங்க அம்மாக்கு உட முடியாம போகுது. அத்தைக்கு இப்ப முடியலையா சுரேஷ்? முடியாம இல்ல சௌமியா, அம்மா வழக்கமாவே ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி முடியல. மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அடிப்படையில் ரொம்ப நாள் நிக்க முடியல. காலைல எனக்கும் சுஜாதாவுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து மத்தியானத்துக்கு கட்டி கொடுக்குறது கஷ்டம். அதான் மத்தியான சாப்பாடு பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். சுஜாதாவும் காலேஜ் போறா, அதான் காலேஜுக்கு போய் கேன்டீன்ல சாப்பிட சொல்லிட்டேன். பாவம் சுஜாதா, அவளுக்கு எக்ஸாம்ஸ் வேற போயிட்டு இருக்கு. அதான் அவளை தொந்தரவு பண்ணல. என்ன சுரேஷ் இப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்ல, அப்பா அம்மாவோட சண்டை போட்டாங்க. அதான் அவரு ஹோட்டல்லே சாப்பிடுறாரு. நீ நாங்களும் அப்படிதான் சாப்பிடணும். ஏதோ இந்த வாரம் கேன்டீன் வாரம் ஆயிப்போச்சு. என்ன சுரேஷ் கஷ்டப்படுறதை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இதுல என்னங்க இருக்கு? நான் உள்ளதானே சொல்றேன். அதெல்லாம் இல்ல. இனிமே காலையில நானே வீட்டுக்கு வரேன். அத்தை வேணும்னா காலையில டிஃபன் பண்ணட்டும். நான் மதியான சாப்பாட சமைச்சிடுறேன். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா இதுல என்ன இருக்கு? ஒரு உதவிதானே. இல்லங்க வேண்டாம். நீங்க எதுக்கு? என்ன பேசுறீங்க சுரேஷ்? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவ்வளோ உதவி பண்றீங்க. அப்ப நான் உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு கேட்கலையே. இத்தனைக்கும் நான் உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லல, ஆன்ட்டிக்காக தான் சொல்றேன். அவங்க பாவம் சுரேஷ், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இனிமே நீங்க கேன்டீன்ல எல்லாம் சாப்பிட வேண்டாம். நானே வந்து உங்களுக்கு சமைச்சு தரேன். இல்ல சௌமியா, நீங்க எதுக்கு வீணா? இப்போ நான் பண்ணி தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சுரேஷ், அப்போ என்ன வேத்து மனுஷியா பாக்குறீங்களா? இல்லங்க, நான் அப்படியெல்லாம் பார்க்கல. அப்படின்னா பேச்சு விடுங்க. நான் உங்களுக்காக செய்யல, என் அத்தைக்காக தான் செய்யறேன். போதுமா? நாளைக்கு காலையில நான் அங்க வந்துருவேன். சாப்பாடு செய்யறேன். அப்படியே நம்ம ஆபீஸ்க்கு வரோம். இத ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். உங்களுக்கு பத்துமாங்க? பகிர்ந்து சாப்பிட்டா பசி ஆறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னைக்கு நாம டெஸ்ட் பண்றோம். ஏங்க சூப்பரா இருக்குங்க. உங்க அம்மா சமையல் சூப்பர். இது அந்த அம்மாவோட பொண்ணு சமையல். நீங்க சமைச்சீங்களா? ருசியா இருக்குல்ல? இந்த டேஸ்ட் உங்களுக்கு கேன்டீன்ல கிடைக்குமா? அதுக்கு தான் சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். சத்யா, நாங்க வரோம். ஆண்டி, நான் இதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சத்யா மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னும் சொல்ல போனா இது எங்களுக்கு தான் கௌரவம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அங்க இருந்த சூழ்நிலை, பிரகாஷோட கோபம் எல்லாத்தையும் பார்த்தோம். கார்த்திக் பேச வந்தப்போ பிரகாஷ் கோச்சுக்கிட்டாரு. என்ன பண்றது? நடக்கிறது எல்லாமே அப்படித்தான் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை. அதுவும் இல்லாம இந்த சடங்குக்கு யாரும் போக கூடாதுன்னு பிரகாஷ் சொன்னப்போ எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. அதுவும் உங்க அம்மாவும் இங்க இல்ல, நீயும் வராம போயிடுவேன்னு யோசனை வந்தது. அதனாலதான் நாங்க கிளம்பி வந்தோம். நல்ல வேளை நீ இங்க இருக்க. இப்போ அவருக்கு தெரியாம தான் நான் இங்க வந்தேன். சத்யா, இது அப்புறம் பிரகாஷ்க்கு தெரிஞ்சா? இல்ல கார்த்திக், நான் அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். முடிஞ்சதும் நான் போயிடுவேன். சத்யா, பிரகாஷ் கோவம் நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது. இல்ல கார்த்திக், அம்மா சைடு கொஞ்சம் பிரச்சனை, மத்தபடி எதுவும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் சத்யா. இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உன் மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அதுலதான் நீ கவனம் செலுத்தணும். ஏதாச்சும் உன்னை பாதிச்சா அது குழந்தைக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும். கவனமா இரு. உடம்ப நல்லபடியா பாத்துக்கிறேன் ஆண்டி. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி அஞ்சலிமா, நாங்க வரோம். போயிட்டு வாங்க ஆண்டி. பாய் அஞ்சலி. இந்த உறவை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோ. வரோங்க, போயிட்டு வரோம். வர சத்யா. வரோம் சத்யா. போயிட்டு வாங்க ஆண்டி. பாய் சத்யா. கார்த்திக். போயிட்டு வரோம். சத்யா, டைம் ஆச்சு.
நீயும் கிளம்பு வா, நான் உன்னை விட்டுட்டு போறேன். சரிக்கா. அக்கா உடனே போகணுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயே. அது தாரணி, என்ன பேசுற நீ? அக்கா இங்க வந்ததே பெரிய விஷயம். அக்கா நீ கிளம்புக்கா. மாமாக்கு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. அம்மா, உங்க உதவி இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. இவ்வளவு உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னம்மா இருக்கு? அக்கம் பக்கத்துல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாம்மா, சம்பூர்ணம் இல்லைங்கிறதா. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? ஏதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.